வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யாஸ்ரா கேலரியில் விலாங் தான் பார்க்க போகிறீங்க. அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்மா வீடுனாலே எப்போவுமே ஸ்பெஷல் தானே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸை வச்சுட்டாங்க. இன்னொரு ஸ்டவ்வில் பொட்டேட்டோ ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்பியாக இருந்தாலும் சரி, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டாங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு கருப்பில் போட்டு உருட்டை முட்டைக்கு மசாலா கொடுக்கறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முட்டையை தனியாக பாயில்டு பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு அந்த தாளிப்பில் அதில் ஊற்றிடுங்க. அந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடியை போட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருட்டு முட்டை அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சு அப்பளத்தை பொரிக்க போகிறேன். இப்போ அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போது உருளைக்கிழங்கு பாயாசம். என்னடா இது கேள்விப்படாத பாயாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கு. 2 பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பாயில் பண்ணுங்கள். குக்கரில் விட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. அதை நல்லா அரைச்சிங்க. இந்த மாதிரி மாவு பேஸ்ட்டாக வந்த பிறகு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சிங்க. இன்னும் ஒரு பேனில் ஸ்டவ்வில் வச்சு 1 ஸ்பூன் கீயை விட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துங்க. அந்த திராட்சைலாம் நல்லா குண்டு குண்டாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவங்க பட்டை கிராம்பு போட மறந்துட்டாங்க. இப்போ தான் அதை ஃபஸ்ட் சேர்க்க போகிறாங்க. ஆல்ரெடி பட்டை கிராம்பு தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும், மறந்ததுனால இப்போ இடையில சேர்க்குறாங்க. நம்ம என்னதை தான் அரைச்சி வச்சாலும் அது ரொம்ப திக்காக போயிடுங்க. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதை அப்படியே கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த மாதிரி திக்காக இருக்கும் போது நீங்கள் அந்த தண்ணியை அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படியே அரைச்சி வச்சதுனால அது நல்லா திக்காக போயிடுச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதாங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தாளிச்சாச்சு இல்லையா, இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா அது தீஞ்சிடுங்க. அதனால் கையை எடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் கொதி வரல. கொதி வர்றதுக்குள்ளே இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதையே நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை இறக்கிட்டாங்க. இப்போ தான் உருளைக்கிழங்கு பாயாசத்துக்கு கொதி வர பார்க்குது. அது வந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஈரப்பெரட்டல் அதுக்குள்ளே தேவையான மசாலாவை போட்டு வச்சுட்டா அது ஒரு 1/2 hour சோக் ஆகிட்டே இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பாயாசத்துக்கு தேவையான சீனியை சேர்த்துக்கிறாங்க. அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. இது இன்னும் ரிச் லுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்காங்க. அதை இந்த கொதி வந்த நேரத்தில் அதை இது கூட சேர்த்துக்க போகிறாங்க. இந்த பாயாசத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாமே அசந்து போவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாயாசம் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஈரப்பரட்டலுக்கு தேவையான மசாலாவை போட்டுடலாம். இப்போ இறச்சிங்கும் போது நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுவோம் இல்லையா, இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுங்க. எப்போவுமே 1 ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக போட சொல்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 1/2 hour இருந்தாலும் சரி, டைம் இல்லைன்னா ஒரு 15 minutes ஆகுது அதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது கூட தயிரும் மஞ்சத்தூளும் சேர்க்க மறந்துட்டாங்க. இது இப்போ சேர்க்க போகிறாங்க.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ அது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு குக்கரில் எண்ணெயெலாம் ஊற்றாமல் நம்ம பெரட்டி வச்சுக்கிற மசாலாவை மட்டும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வேக விட்டுடுங்க. இந்த பாயாசம் ஒரு கொதி வந்துருச்சு. பால் ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்து இதை இறக்கிட போகிறோம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. ஈரல் பெரட்டில் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதையும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ தேங்காய் பால் ரசம் ஆல்ரெடி நான் ரெசிபி வீடியோவில் தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அது மாங்காய் போட்டு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி மாங்காய் இல்லாமல் செய்ய போகிறோம். அதுதான் வித்தியாசம். இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அது கூட உங்கள் கூட ஒரு கதையை, குட்டி கதையை ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா, ஒரு ரசிகர் சார்லி சாப்ளின் அவங்கக்கிட்ட எங்கள் கவலையெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு ரசிகர் கேட்குறாரு. அதுக்கு சாப்ளின் அவர்கள் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜோக்கை உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஜோக்கை சொல்கிறாரு. அந்த அரங்கத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களும் அதை கைத்தட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சாப்ளின் அவர்கள் அதே ஜோக்கை திரும்பவும் சொல்கிறாங்க. 50% மக்கள் சிரிக்கிறாங்க. மறுபடியும் 3வது தடவையாக அதே ஜோக்கை சொல்கிறாரு சாப்ளின் அவர்கள். அந்த அரங்கத்தில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் மட்டும் சிரிக்கிறாங்க. 4வது முறையாக அதே ஜோக்கை சொல்கிறாரு சாப்ளின் அவர்கள். அப்போது அரங்கமே நிசப்தமாக, அதாவது அமைதியாக, யாருமே சிரிக்காமல் இருக்காங்க. இதை பார்த்த சாப்ளின் அவர்கள், பார்த்தீங்களா, ஒரே ஜோக்குக்கு மறுபடியும் சிரிக்க முடியாத நாம தான் ஒரே கவலையை நினச்சி திரும்ப திரும்ப அழுகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. மனிதனாக பிறந்தால் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம், கவலை இருக்கத்தாங்க செய்யும். இது எதுவுமே இல்லைன்னா நம்ம படைத்த ரப்பை நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஸோ பாஸ்ட்டை விட்டுடுங்க. அதையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரியாது. ஸோ ப்ரெசண்ட்டாக நாளைக்கு என்ன, அடுத்த நொடியே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ ப்ரெசண்ட்டாக இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்போம். மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுப்போம். இறைவன் உங்களது வாழ்க்கையில் புதிய துவக்கங்களை வழங்கும் பொழுது கடந்த காலத்தில் செய்த ஒரு தவறை மீண்டும் செய்யாதீங்க. ஓகேவா? இப்போது தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு நம்ம கரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்க போகிறோம். என்னங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா ஆறின பிறகு சேர்த்தாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆறின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துங்க. இப்போ தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மட்டன் கிரேவி பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய குக்கரில் ஈரப்பெரட்டல் வெந்துக்கிட்டே இருக்குது. இது சின்ன குக்கராக இருக்குது. இதில் அந்த 1 kg மட்டனை போட்டு பெரட்ட முடியாது. ஸோ ஒரு தனியாக பேனை வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுக்கே ஆல்ரெடி டைம் எடுக்கும் இல்லையா? அது வதங்கிறதுக்குள்ளே அந்த ஈரல் பெரட்டை ரெடி ஆகிடும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பெரட்டலை தூக்கி அதில் போட்டு விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ ஒரு தனியாக ஒரு பேனை வச்சு அது எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்காங்க. அதை சேர்த்து நல்லா வதக்குறாங்க. ஈரப்பெரட்டலுக்கு விசில் வந்துருச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு வேறு ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க. அது ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க. இப்போ தக்காளியை அரைச்சி வச்சுருக்காங்க. அதையும் இதில் சேர்த்துக்க போகிறாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா பெரட்டின மாதிரி வரணும், கிரேவியாக வரக்கூடாது. இப்போ ஈரல் ரெடி ஆகிடுச்சு. அதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருக்காங்க. கடுகுலாம் போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து அந்த ஈரப்பெரட்டலில் ஊற்றிட வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட் டைம் குக்கரில் ஊற்றும் போது எண்ணெயை ஊற்றினாக்கா அது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போகுது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறது. இதுவாக இருந்துச்சுன்னா இந்த கொஞ்சமாக எண்ணெய் போதும். அதுவாக இருந்துச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போகுது. அதுக்காக
அவ்வளோவா எண்ணெய் நல்லது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் செய்கிறாங்க. நானும் இப்போ தாங்க கற்றுக்கிட்டேன். நானும் நம்ம வீட்டில் இதே ஃபாலோ பண்ண வேண்டியதான். நான் கேட்டதுக்கு இதான் ரீசன் சொன்னாங்க. இப்போயும் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வச்சு எண்ணெயும் ரிலீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்க போகிறோம். மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது மட்டனுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறாங்க. பெப்பர் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ அந்த பெரிய குக்கரில் மாற்றிட்டாங்க. விசிலும் வந்துருச்சு, அதை இறக்கவும் செஞ்சுட்டாங்க. மெயின் டைம் மோரும் ரெடி ஆகிடுச்சு. மட்டனுக்கு மேலே மல்லி புதினா தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் உள்ள ஜென்ஸு தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது மண் வாசனையோட தடபுடான் சத்தங்க. என்னான்னு வெளியில் போய் பார்த்தா செம மழைங்க. நீங்கள் மழையை ரசிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். என்னங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கே பேஞ்சிச்சு. இப்போ டைம் 4:30 ஆகிடுச்சிங்க. டீ டைம் ஆகிடுச்சி. டீ போட ரெடி ஆகிட்டாங்க. டீ குடிச்சிட்டு ஒரு அவுட்டிங் போகிற வேலை இருக்குது. அதுக்காண்டி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதுவுமே செய்யவே இல்லை. சிஸ்டருடைய டாக்டர் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு லெஹங்கா எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் லைனிங் பேஸ் எடுக்க மறந்துட்டாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி போகும்போது ஏன் சாரிக்கும் ஒரு 2-3 சாரிக்கு ப்ளவுஸ் பிட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு ஷாப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். டீயை குடித்த உடனே கிளம்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியே வந்தாச்சு. நம்ம அங்கே எங்கேன்னு தனித்தனியாக எங்கேயுமே போத்தவில்லை. ஒரு கடைக்கு போனாலே அங்கேயே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு கடையை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே தான் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே சாரீ, சுடி, நைட்டிஸ், இன்னர்வியர், ப்ளவுஸ் பீட், காஸ்டியூம், செப்பல், சூப்பர் மார்க்கெட் எக்ஸெட்ரா எல்லாமே இருக்குங்க. நம்ம தனித்தனியாக கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த கடைக்கு வந்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இங்கே இருக்குதுங்க. ஸோ இங்கே நம்ம என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீடு திரும்பிட வேண்டியதான். இதை ஒரு மினி மாலுன்னு கூட சொல்லலாம், எக்ஸப்ட் வெஜிடேபிள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மினி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இதோட வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, கதறி கதறி அழுதாலும் சரி, திரும்ப கிடைக்காத நாட்கள் அப்படின்னு சொன்னால் நம் தாய் தந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்த அந்த நாட்கள் தான். என் வாழ்க்கையில் அதிகமாக ஆசைப்பட்டு அழைக்கப்பட்ட வார்த்தையும் அம்மா தான், அதிகமாக அழைக்க முடியாமல் போன வார்த்தையும் அம்மா தான். லைஃப்பில் எல்லோருக்குமே அவங்க பேரண்ட்ஸ் கூட வாழ்கிற பாக்கியம் கிடைச்சா அவங்கள விட அதிர்ஷ்டஸ்டாலி இந்த உலகத்தில் யாராலுமே இருக்க முடியாது. என்னங்க நான் சொல்கிறது, எவ்வளோ தான் நல்ல காரியம் செஞ்சாலும் நம்முடைய கணவனுக்கு நம்ம ராணியாக முடியல. ஆனால் 1000 தவறுகள் செய்தாலும் நம் தாய்க்கு நம்ம எப்போவுமே இளவரசி தான். கரெக்டாங்க? தாய் தந்தையை வச்சுக்கிறவங்க அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு முழு அன்பை கொடுங்க, அவங்கள எப்போவுமே ஹாப்பியாக வச்சுங்க. நம்ம தாயை பார்க்கும் பொழுது நம் தாய் நம்மளை பார்த்து சந்தோஷம் அடையணும். நம்ம தந்தையை பார்க்கும் பொழுது அந்த தந்தை மன ஆறுதல் படணும். அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சந்தோஷம். யாருடைய தாய் தந்தையாவது கபூரில் இருக்கான்னா அவங்களுக்கு அழுது துவா செய்யுங்க சொர்க்கத்துக்காக. வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம். நமக்காக அல்லாஹ் சொர்க்கமாக கொடுத்த நம் தாய் தந்தையை பல சமயங்களில் அழ வச்சுருப்போம், கதற வச்சுருப்போம், கவலைக்கு உள்ளாக்கி இருப்போம். ஆனால் அவங்க ஒரு தடவை கூட நமக்காக பதுவா செஞ்சதே கிடையாது. நாம் அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்து இருந்தால் அவர்களுக்கு அதை மன்னிப்புக்கு காரணமாகவும் அருளாகவும் ஆக்கி அருள்வனாக துவா செய்தவனாகவும் நம் குழந்தையாக இருக்கும் பொழுது மிக அன்புடன் அவ்விருவரும் நம்மை வளர்த்தது போன்று அவ்விருவருக்கும் மீது நீ கருணை காட்டுவாயாக என்னை துவா செய்தவனாக இந்த விழாவை நிறைவு செய்கிறேன்.